வணக்கம் மக்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்க்கு வருமா வராதா? என்னை கேட்டிங்கன்னா இந்த 11 பேர் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வராது. அப்போ எந்த 11 பேர் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் கான்வேவும் ருத்ராஜும் கம்பல்சரியாக இறங்கியே ஆகணும். ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் சிவம் தூபேக்கு அப்புறம் யார் வரணும்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் தோனி வரணும். எதுக்குங்க தோனி கடைசியாக வராரு? இஸ் ஒன் ஆஃப் எ குட் ஹிட்டர், 6 ஹிட்டரு. வந்து ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு போயேன். எதுக்கு கடைசியாக வர நீ உப்புக்கு சப்பா மாதிரி? ரவீந்திர ஜடேஜாவுக்கு முன்னாடி தோனி வரணும், அதுக்கப்புறம் தான் ரவீந்திர ஜடேஜா வரணும், அதுக்கப்புறம் அஸ்வின் யார் வேணால் வரலாம். இந்த மாதிரி பேட்டிங் ஃபார்மேட் லைன் இருந்தால் தான் நம்ம ஓரளவு பிளே ஆஃப்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய 11 பேர் யார் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ருத்ராஜ், கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, தோனி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், அதுக்கப்புறம் யாராவது புது பசங்க பேட்டிங் யாராவது போடுறதுனா போட்டுக்கலாம். நூர் முகமது, கலீல் அகமது, அப்புறம் இந்த கம்போஜின்னு சொல்கிறாங்க அவன், அப்புறம் பதிரனா, இம்பேக்டில் யாராவது பேட்டர் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் ஃபார்மேட் இருந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் பிளே ஆஃப்க்கு அது போக முடியும்.